I've been okay, yeah. I've been alright. Hey guys, welcome to our channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பிடிச்சா லைக், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நான் வீடியோஸில் யூஸ் பண்ணுற ஆப்ஸை ஃபஸ்ட் ஒன் கிளிக்கில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கான 3 ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட முதல் செக்மெண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிட்டு ரியலிஸ்டிக்காக ஒரு ஷேடோ எப்படி உருவாக்குறதுனா பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய ஆப் பேக்ரவுண்ட் எரேசர். அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் மேஜிக் டூல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணியிருக்கணும் அது மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ரீபேர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸஸாக ரேஸ் பண்ண போர்ஷன்ஸை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானே 4x ஸ்பீடில் வச்சு தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பி பேஷண்ட். தென் க்ரோமுக்கு போய்க்கோங்க. உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்னாப்சீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர்ஸை அதிகப்படுத்துகிறோம். விண்டேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். guys, இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இல்லை ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை மாற்றிக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் நியூவாக கொண்டு வரலாம் ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பிக்சல் ஆப் போய்க்கிறோம். பிக்சல் ஆப் போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுற லிங்க் யூஸ் பண்ணி பிக்சல் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஃபாண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். நார்மலாக இருக்குது பிக்சல் ஆப்பில் அந்த ஃபாண்ட்லாம் இருக்காது. இப்போது நான் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பேக்ரவுண்டுக்கு. இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எரேஸ் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ். இப்போது அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா, ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ ஷேடோ கிளிக் பண்ணால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு தோணுது. ஸோ ஷேடோ யூஸ் பண்ணுறோம். ஆஃப்செட் எக்ஸ் அண்ட் ஒய் 2 டிகிரிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே இருக்கும் இமேஜ் பார்க்க. அவ்வளோதான். அடுத்தது நியூ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஹேமர்னு டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போல்டான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பஞ்சியாக காமிக்கும் உங்கள் பிக்ஸை. இந்த பெவில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D ஃபினிஷோட உங்களுக்கு ஒரு நல்ல ஷைனிங்கான லேயர் தெரியும். நீங்கள் லோகோவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஷைனிங் லேயர் வந்து நான் இப்படி தான் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவல் லோகோ இதில் தான் நான் பண்ணது. பிக்சல் லேபில் தான் பண்ணேன். பேசிக்காக லோகோக்கான தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா. அவுட்புட் பாருங்கள். செகண்டாக
டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ஆர்டிஃபிஷியல் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இந்த ஃபோட்டோ இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு பிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன்ல எரேஸ் பண்ண மாதிரியே தான் இந்த டைமும் எரேஸ் பண்ணுறோம். இட் டேக்ஸ் சம் டைம். க்ரோமில் போயிட்டு க்ரோம்குள்ளே போயிட்டு கிராஃப்டி இமேஜஸ்னு அடிங்க. நிறைய வரும் இமேஜஸ். அதில் வந்து உங்கள் இமேஜுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக நிறைய இமேஜஸ் இருக்கும், கலர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் பேக்ரவுண்டு வச்சுக்கிறோம், இமேஜை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரே நியூ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுற இமேஜ் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் இமேஜ், அதை வந்து டெக்ஸ்சர்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணுறோம். அதிலே ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குறோம். இமேஜோட அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். தேர்டாக என்ன பார்க்குறோன்னா, பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இமேஜில் இருக்கும். அது எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுனா, ஃபோட்டோஷாப் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரே டச்சில் பிம்பிள்ஸ் டாட் பாக்ஸ்லாம் போயிடும். பாருங்கள், ஸ்னாப்சீடில் போயிட்டு ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ரிவியூ ஆகும். அதில் நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போயிடும். கம்பேரிசன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ், டெக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். Until then, bye. We just right now in the moment, so we live it. I've been okay, I've been alright. I've been getting down with this girl for a minute, moving all around with this girl, gonna miss it. Living right now for the memories. Let's get it. Take it easy. Thanks for watching, guys.